வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ராஜ்மா மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பச்சரிசி 150 கிராம், இட்லி அரிசி 150 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 90 கிராம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி தோசை ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் பச்சரிசியும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். வெந்தயம் எதுக்காக போடுறோங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை சீக்கிரமாக வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த கடலைப்பருப்பு அந்த தோசை சுடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே டைமில் கலர் நல்லா கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். திக்காகவும் இருக்கும். இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சின்னா சீக்கிரமாக அரைச்சிடலாம். சில பேர் 3 மணி நேரத்தில் அரைச்சி ரெடி பண்ணுறாங்க. அப்படி அரைக்கிறதுனால ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா ஊற வச்சு அரைச்சின்னா சீக்கிரமாக அரைக்க முடியும். அதே டைமில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பக்குவம் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. தோசை பேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறோம். அதாவது அரை உப்பு போடுறோம். எடுத்த உடனே ஃபுல் உப்பு நீங்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த இடத்துல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னா சீக்கிரமாக நல்லா புளிச்சு வரும். அந்த ஒரு காரணத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் உப்பு போட்டு. இதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா புளிக்க விட்டுருங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாவு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நீங்கள் தோசை சுட வேண்டியதான். இந்த மாவு பேசிக்காக நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு பிளெயின் தோசை, ஊத்தாப்பம், கல் தோசை, நெய் தோசை, பொடி தோசை இந்த மாதிரி பேசிக்காக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா தக்காளி தோசை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இதில் தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி போட்டுடலாம். அதுக்கு பிறகு சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தோசை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து போயிட்டு அப்படியே தோசை மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட வேண்டியதுதான். உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்க. இப்போ நல்லா கலரும் வந்திருக்கும். அதே டைமில் உங்களுக்கு காரம் தெரியும். இன்னும் தோசை சுட்டு முடித்த பிறகு அந்த புளிப்பு, அந்த காரம், புளிப்புனா ரொம்ப புளிப்புலாம் இருக்காது, ஒரு மைல்டான ஒரு புளிப்பு, அந்த காரம் தெரியும். ஸோ அதனால தான் இந்த தோசைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எதுவுமே தொட்டு சாப்பிட வேண்டியதில்லை. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து அழகாக ரவுண்டாக ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய், இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் நல்லா முருவலாக 4 சைட்லையும் ஈவனாக எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான தோசை ரெடி.
பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி தோசை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து எல்லா விதமான தோசை பண்ணுவாங்க. ஒரு பேசிக்கான மாவு ரெடி பண்ணி அந்த மாவுலேருந்து இந்த தக்காளி தோசை எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து ராஜ்மா மசாலா. ராஜ்மா 200 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராஜ்மா மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ராஜ்மாவை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறினா தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராஜ்மா ப்ராப்பராக வேகாமல் இந்த மாதிரி ராஜ்மா மசாலா பண்ணினா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஊற வச்ச பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதாவது அந்த ஊறின ராஜ்மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் 1/2 வரும். ஊறாத ராஜ்மாவை உடைக்க முடியாது. சரிங்களா? இப்போ நல்லா ஊறிருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே குக்கரில் போடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை உப்பு போட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 விசில் வேணும், அதிகபட்சம் 8 விசில். இப்போ நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணுறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போடலாம், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டோன்னா, நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மையும் கொடுக்காது. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் இந்த ராஜ்மா மசாலா பண்ணுறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்காச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 4 தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 3 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். 1 தக்காளி அரைச்சி போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த ராஜ்மா மசாலா கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் போடுறோம். இதே நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் இந்த டொமேட்டோ பியூரிலாம் இருக்காது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற 4 தக்காளியில் 1 தக்காளி அரைச்சி இந்த இடத்துல போட்டிருக்கேன். வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். உப்பு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ராஜ்மா வேக வைக்கும் போது அதில் உப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த மசாலாலையும் கரெக்டான உப்பு போட்டுருக்கணும். இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கு பிறகு இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்களா, இந்த ராஜ்மா மசாலா நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மசாலா நல்லா கெட்டியான டெக்ஸ்சர் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேக வச்ச அந்த ராஜ்மாவை இதில் போட போகிறோம். ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முழுசாக தான் இருக்கும். கையில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ராஜ்மாவை எடுத்து நீங்கள் செவுத்தில் போட்டுனா ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தால் தான் அந்த மசாலாவோட டெக்ஸ்சர் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த ராஜ்மாவை அப்படியே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல
தண்ணி தேவைப்பட்டால் அந்த ராஜ்மா வாட்டரை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். எடுத்த உடனே ராஜ்மா மசாலாவோட தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த ராஜ்மா வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ராஜ்மா போட்ட பிறகு கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டர் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வந்து ஆப்ஷன் தான். இதுவே வந்து ரைஸில் சாப்பிட்றீங்கன்னா இந்த க்ரீம் தேவைப்படாது. ஆனால் இருந்தாலும் இந்த க்ரீம் போட்டோன்னா ரிச்னஸ் கொடுக்கும். பர்டிகுலராக இந்த சப்பாத்தி, இந்த பட்டர் நான், ரொட்டி இந்த மாதிரி ரெசிபியோட சாப்பிட்றதுக்கு இந்த க்ரீம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் க்ரீம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி. இதே இடத்துல இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை பார்த்தீங்களா, அந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ரெகுலராக இந்த ராஜ்மா வீட்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ராஜ்மா மசாலா தான்.